அதில் உள்ள சிறப்பான ஒரு பங்கை பெற்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் எவ்வளவு பாராட்டினாலும் எவ்வளவு பெரிய பரிசை வழங்கினாலும் தகும். அந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள் வந்து கடுமையான உழைப்பை கொடுக்கிறார்கள். ஒரு ஒரு நாடகம்னா அதுக்கு 100 ரிகர்சல் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பேச்சு போட்டினா மாணவர்கள் வந்து 3-4 நாள் அதை படித்து ஒரு 50 தடவை அதை யாராவது டீச்சர்கிட்ட ஒப்பிச்சு ரெடியாக வராங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து கடுமையாக உழைக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு நாம் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டியிருக்கிறது. அதனை நமது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களான ஐயா அய்யூப் கான் அவர்கள்ட்ட தெரிவித்தேன். அவங்க வந்து உடனே நான் சொல்லக்கூட இல்லை, அந்த டீட்டெயிலாம் வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே அவங்க எத்தனை மாணவர்கள் பரிசு கொடுக்கணும்னு கேட்டாங்க. கேட்கவே இல்லை. அவங்களாவே வந்து எத்தனை பிள்ளைங்க இது மாதிரி பங்கேற்று சிறப்பான பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத உடனே வாட்ஸ்அப்லேயே கேட்டாங்க. அப்புறம் சொன்னேன், இது மாதிரி 27 பேர் சொன்னேன். உடனே என்ன பரிசு வேணாலும் வாங்க, நான் பணம் கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. அதேமாரி அந்த நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மகளிரணி தலைவி அம்மா விஸ்வநாச்சியார் அம்மையார் அவர்களும் உடனே வந்து நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏதாவது உங்களால் வந்து இந்த பரிசு வாங்கி கொடுங்கன்னு அவங்களும் உடனடியாக மாணவர்களுக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுத்துருங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக மகளிரணி சார்பாகவும் அமைப்பு சார்பாகவும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாதிரி அப்சல் அம்மா வந்து அவங்க வந்து பரிசு நானும் ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னா, அவங்க வந்து பள்ளி மேலாண்மை குழுல உறுப்பினர் இல்லை, இருந்தாலுமே வந்து அவங்க வந்து நான் என்னுடைய பங்களிப்பு இருக்கட்டும், நான் ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளோ ஆனாலும் சரி நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவங்கள்ட்டே சஜஷன் கேட்டேன் என்ன வாங்கி தரலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து எக்ஸாம் பேட் வாங்கி கொடுங்க, பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்குள்ள பணத்தை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இதுபோல் நம்ம பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர்கள் வந்து நம்ம மாணவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறார்கள்.